நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கவியரசர் சொல்லுகிறார். தலைவனைப் போல் சுகம் இல்லை, தாயினைப் போல் துணை இல்லை, தர்ம வீர கலைஞனைப் போல் இறை இல்லை, கண்ணனைப் போல் கலை இல்லை, கடைசியாக சிலையினை போய் நீ பார்த்து தீபத்தை நீ ஏற்றி திரண்டு கூடு மலையினைப் போல் ஆவதற்கு மாதேவா பரந்தாமா வணக்கம் பாடு என்று சொல்லுகிறார். அதிலே சொல்லுகிறார், உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று சொல்லுகிறார். யார் தலைவர்? யார் இந்த உலகத்தை படைக்கிறாரோ, யார் இந்த உலகத்தை காக்கிறாரோ, யார் இந்த உலகத்தை அழிக்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவராக இருக்கிறார். எப்படி ஒரு மலை இந்த உலகத்திலே எல்லா வகையிலும் பெருமைப்படுத்தி இருக்கிறதோ, அதே போல ஒரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும், எந்த உயரம் இருந்தாலும் அவன் எப்பொழுதும் எல்லோருக்கும் அன்பாளனாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு வகையிலே அந்த மலையைப் போல் நீ ஆக வேண்டும் என்று சொன்னால், கடைசியாக நீ போய் சிலையினை நீ பார்த்து தீபம் ஏற்றி திரண்டு கூடு. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசனுடைய கிருஷ்ணர் அந்தாதி அற்புத பாடல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த இறைவனை நாம் சரணாகதி அடைந்தால் நம்மை எந்த அளவிற்கு உயர்த்துவான் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. மலையினை போல் ஆவாய் என்று சொல்லுகிறது. ஒரு மலையை அளவிற்கு, ஒரு மலை அளவிற்கு நம்மை உயர்த்துவான். படிப்படியாய் மலையில் ஏறி பக்தி செய்தால் துன்பமெல்லாம் பொடிப்பொடியாய் நொறுங்குதடி ராமாரி, அடி படிப்பில்லாத ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தால் வேதத்திற்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி என்று இன்னொரு பாடலிலே சொல்வார். இந்த பாடலிலே சொல்லுகிறார், மலையினை போல் ஆவதற்கு மாதேவா பரந்தாமா வணக்கம் பாடு என்று சொல்லுகிறார். மலையினை போல, மலை என்று சொன்னால் உயரம், மலை என்று சொன்னால் குளிர்ச்சி, மலை என்று சொன்னால் மிக அழகு, மலை என்று சொன்னால் உறுதி, மலை என்று சொன்னால் மேன்மை, மலை என்று சொன்னால் மிக பிரம்மாண்டம். இப்படி மலைக்கு ஏகப்பட்ட பொருள்கள் இருக்கிறது. அப்படி மலையினை போல் ஒருவன் உறுதியாவதற்கு, மலையினை போல் வளம் பெறுவதற்கு, மலையினை போல் குளிர்ச்சியாக இருப்பதற்கு, மலையை போல் உயரமாக ஆவதற்கு அந்த இறைவன் நம்மை கொண்டு வந்து குன்றிலிட்ட விளக்கு என்று சொல்லுகிறார்களே, குன்றை காட்டிலும் உயர்ந்த மலையைப் போல நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கவியரசர் சொல்லுகிறார். தலைவனைப் போல் சுகம் இல்லை, தாயினைப் போல் துணை இல்லை, தர்ம வீர கலைஞனைப் போல் இறை இல்லை, கண்ணனைப் போல் கலை இல்லை, கடைசியாக சிலையினை போய் நீ பார்த்து தீபத்தை நீ ஏற்றி திரண்டு கூடு மலையினைப் போல் ஆவதற்கு மாதேவா பரந்தாமா வணக்கம் பாடு என்று சொல்லுகிறார். தலைவனைப் போல் சுகம் இல்லை. எனக்கு யார் தலைவன்? இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை தலைவராக சொல்லுகிறார்கள். நாம் பார்க்கிறோம். உலகத்திலே கலைஞர்கள் ஒரு தலைவரை சொல்லுவார்கள், அரசியலில் இருக்கிறவர்கள் ஒரு தலைவரை சொல்லுவார்கள், படித்தவர்கள் ஒரு தலைவனை சொல்லுவார்கள். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைவராக சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான தலைவன் யார்? மிக அழகாக கம்பர் ராமாயணத்தை தொடங்குகிற பொழுது கடவுள் வாழ்த்து எழுதுகிறார். அதிலே சொல்லுகிறார், உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று சொல்லுகிறார். யார் தலைவர்? யார் இந்த உலகத்தை படைக்கிறாரோ, யார் இந்த உலகத்தை காக்கிறாரோ, யார் இந்த உலகத்தை அழிக்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவராக இருக்கிறார். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும், சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரி ஈஸ்வரி சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா என்று சொல்லும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் என்று 5 தொழில்களை சொல்வார்கள். அது எல்லோருக்கும் புரியும் வண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி படைத்தல், காத்தல், அழித்தல், சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்ஸ்திதாயை என்று மிக அழகாக ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரத்திலே சொல்லுவார். அதையே கவியரசர் மிக அழகாக
அந்த பொன்மழை பாடலிலே சொல்லுவார், ஆக்கலில் வாணியாவாய், அழித்தலில் திருவாய் நிற்பாய், அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்க்கையாவாய், தீக்கொண்ட கரத்துநாதன் திருப்பரா சக்தியாக திரிபுரம் 7 லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய், வாக்குயர் கமலச் செல்வி வாடை நீ தென்றல் நீயே, வளம் என இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே என்று சொல்லுவார். கம்பர் இதை அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். நிலை பெருத்தாம் உள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும். இந்த உலகத்தை படைத்தல், இந்த உலகத்தை காத்தல், இந்த உலகத்தை அழித்தல், இந்த மூன்றையும் யார் செய்கிறார்களோ அவர் தலைவர். அவர்தான் எங்களுக்கு தலைவர். அன்னவர்க்கே சரண் நாங்களே. அந்த தலைவர் யார் என்ற பெயரை அவர் சொல்லவே இல்லை. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமன் நாராயணன் தான் தலைவர் என்று எல்லோருக்கும் தெரிந்தாலும் கூட, ராமன் தான் தலைவர் என்று எல்லோருக்கும் தெரிந்தாலும் கூட, யார் யார் எந்த பெயரிலே அழைத்துக் கொள்ளுகிறீர்களோ அழைத்துக் கொள்ளுங்கள் என்று புதுமையிலே விட்டுவிட்டார். தாமுளாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். அந்த அழகிலா விளையாட்டுடையனாக அவன் இருக்கிறானே, அன்னவர்க்கே சரண். ஆகையினாலே தான் கவியரசர் பாடுகிறார், தலைவனை போல் இந்த உலகத்திலே என்ன கிடையாது, சுகம் இல்லை. தலைவன் தான் எனக்கு முழு சுகமாக அவன் இருக்கின்றான். தலைவனை போல் சுகம் இல்லை, தாயினை போல் துணை இல்லை. அவனை நாம் தாயாக பாவிக்கிற பொழுது, தாயாய் எனக்கு தானெழுந்தருளி என்று ஔவையார் சொல்லுகிறார். தாயுமாகி தந்தையுமாகி என்று திருமுறை பாடுகிறது. தொடர்ந்து நின்ற தாயானை என்று அழகாக அப்பர் பெருமான் பாடுகிறார். எல்லோரும் அந்த தாயாக இறைவனை பாவிக்கிற மாதிரி கண்ணனை தாயாக பாவிக்கின்றார். தாயாக பாவித்தவன் சொல்கிறான், தாயினை போல் துணை இல்லை. ஒரு சின்னஞ்சிறு குழந்தை என்ன செய்யும்? தாயினுடைய கைகளை கெட்டியாக பிடித்து கொள்ளும், அவள் சேலை தலைப்பை கெட்டியாக பிடித்து கொள்ளும். அதற்கு உலகமே தாய் தான். ஆகையினால யாராவது ஏதாவது சொன்னால், வாவா எங்க அம்மாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏனென்றால் அம்மாதான் உலகம் அவளுக்கு. அந்த குழந்தைக்கு அம்மாதான் துணை. தாயினை போல் துணை இல்லை. அப்படி தலைவனை போல் சுகம் இல்லை, தாயினை போல் துணை இல்லை. தர்ம வீர கலைஞனை போல் அவன் எப்படி இருக்கிறான்? எல்லா விதமான கலைகளுக்கும் அவன்தான் தலைவனாக இருக்கிறான். தர்ம வீர கலைஞனை போல் இந்த உலகத்திலே இறை இல்லை. அவன்தான் எல்லாவற்றுக்கும். கண்ணனை போல் கலை இல்லை. கண்ணன் தான் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான். ஆடுவான், பாடுவான், குதிப்பான், எல்லா விதமான கலைகளையும் நமக்கு கொண்டு வந்து காட்டுவான். தர்ம வீர கலைஞனை போல் இறை இல்லை, கண்ணனை போல் கலை இல்லை. கடைசியாக சிலையினை போய் நீ பார்த்து. அந்த பகவானுடைய அழகான திருவுருவம் எப்படி இருக்கும் என்று அவரே அழகாக சொல்லுவார். அன்றாடும் முகில்களிலே அழகான கார்முகிலை அங்கமாக்கி, நின்றாடும் மயிர்பீலி நெற்றியிலே நடனமிட, நீண்ட கைகள் மன்றாடும் சிற்றிடையில் மடித்தபடி புன்னகையை மலர வைத்து, மன்றாடி வருவோர்க்கும் மனத்தளவு பொருள் தந்து வாழ்த்துவானே என்று சொல்கிறார். அன்றாடும் முகில்களிலே அழகான கார்முகில் அவனுடைய அங்கம். நின்றாடும் மயிர்பீலி நெற்றியிலே நடனமிடும். அவனுடைய நீண்ட கைகள், மன்னருக்கே உள்ள நீண்ட கைகள் மன்றாடும் சிற்றிடையில் மடித்தபடி இருக்கும். புன்னகையை மலர வைத்திருப்பான். அப்படிப்பட்ட சிலையினை போய் நீ பார்த்து, அந்த சிலையினை பார்த்து, அந்த கண்ணனை பார்த்து, அந்த இறைவனை பார்த்து என்ன செய்ய வேண்டும்? தீபத்தை நீ ஏற்றி திரண்டு கூடு. எல்லோருமாக ஒன்று சேர்ந்து தீபத்தை ஏற்றுங்கள். அந்த இறைவனை வாழ்த்துங்கள், அந்த இறைவனை வணங்குங்கள். என்னாகும்? மலையினை போல் ஆவதற்கு. மலையினை போல் இந்த உலகத்திலே நாம் ஆக வேண்டுமானால், மாதேவா பரந்தாமா வணக்கம் பாடு என்று மிக அற்புதமாக நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த கலை, அந்த நிலை, அந்த தலைவனாக அவன் இருக்கிற தன்மை. அப்படி தலைவனாகத்தான் பஞ்சபாண்டவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். அவனுக்கு அக்ர பூஜை, அக்ர மரியாதை என்று சொல்லி ராஜசூய யாகத்திலே அவன்தான் எங்கள் தலைவன் என்று அறிவித்தார்கள். அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு, அவனை தலைவனாக அறிவித்து, அவனுக்கான முதல் பூஜையை கொடுத்து, அவனை முன்னிலைப்படுத்தியது அவன்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொன்ன காரணத்தினாலேதான் என்ன நடந்தது? அவனே இறுதி வரை அவர்களுக்காக தொடர்ந்து வந்தான். உலகத்திலே நான் தொடக்கத்திலே சொன்னபடி எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் என்றைக்குமான ஒரே தலைவன் யார் என்று கேட்டால் அது என் கண்ணன் தான் என்று கவியரசர் பாடுகிறார். அப்ப அந்த என் கண்ணனை பாடினால் என்ன நடக்கும் என்று கேட்டால், மலையினை போல் ஆவதற்கு.
நீங்கள் ஏதோ வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் போனோம் என்று சொல்லாமல், எப்படி மலை இந்த பிரபஞ்சத்திலே உறுதியாகவும் நிலையாகவும் நிலைத்து நிற்கிறதோ, எப்படி இந்த மலை ஒரு பக்குவமாக குளிர்ச்சியாக அழகாக கண்ணுக்கு இனிமையாக காட்சி தருகிறதோ, எப்படி ஒரு மலை எல்லா பெருமைகளையும் உடைத்ததாக இருக்கிறதோ, எப்படி ஒரு மலை இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே காற்றை தடுத்து மேகத்தை தடுத்து மழையை பொழிவித்து எல்லோருக்கும் உதவியாக இருக்கிறதோ, எப்படி ஒரு மலை இந்த உலகத்திலே எல்லா வகையிலும் பெருமைப்படுத்தி இருக்கிறதோ, அதே போல ஒரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும், எந்த உயரம் இருந்தாலும் அவன் எப்பொழுதும் எல்லோருக்கும் அன்பாளனாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு வகையிலே அந்த மலையைப் போல் நீ ஆக வேண்டும் என்று சொன்னால், கடைசியாக நீ போய் சிலையினை நீ பார்த்து தீபம் ஏற்றி திரண்டு கூடு, மலையினை போல் ஆவதற்கு மாதேவா பரந்தாமா வணக்கம் பாடு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தலைவன் அவன்தான் தலைவன். அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பர் சொன்னபடி அவனே தலைவனாக இருக்கிறான். அந்த தலைவனை நாம் பற்றி கொண்டால் நாமும் மலையினை போல் இந்த உலகத்திலே உயர்ந்து சிறந்து வாழ்வோம் என்ற அற்புதத்தை இந்த பாடல் மூலமாக நமக்கு தருகிறார் கவியரசர். தலைவனை போல் சுகம் இல்லை, தாயினை போல் துணை இல்லை, தர்ம வீர கலைஞனை போல் இறை இல்லை, கண்ணனை போல் கலை இல்லை, கடைசியாக சிலையினை போய் நீ பார்த்து தீபத்தை நீ ஏற்றி திரண்டு கூடு, மலையினை போல் ஆவதற்கு மாதேவா பரந்தாமா வணக்கம் பாடு என்று சொல்லுகிறார். நாமும் மலையினை போல் உயர்ந்து வாழ்ந்திட கண்ணனுடைய திருவடியை பற்றுவோம், அவனையே தலைவனாக ஏற்போம். நன்றி, வணக்கம்.